ஓகே, இந்த லெக்சரில் நம்ம வேரியபிள்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வேரியபிளுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகேவா? ஸோ வேரியபிள்னா என்ன? எ வேரியபிள் இஸ் எ நேம்டு மெமரி லொக்கேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிளான கான்செப்ட். அதாவது ஒரு மெமரி லொக்கேஷன் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மெமரி லொக்கேஷனுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். ஸோ அதுதான் வேரியபிள். ஓகேவா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க, நேம்டு மெமரி லொக்கேஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மெமரி லொக்கேஷனுக்கு நமக்கு ஒரு பேர் தெரிஞ்சுது அப்படின்னா, இப்போ அந்த மெமரி லொக்கேஷனுக்கு போயிட்டு நம்ம ஈஸியாக வேல்யூஸை ரைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். ஸோ அதே மாதிரி இட் ஸ்டோர்ஸ் பைனரி டேட்டா, அதாவது பிட்ஸை தான் ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வேரியபிள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மெமரி லொக்கேஷனுக்கு அந்த நம்ம அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம், அதான் வேரியபிள்னு சொல்கிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளாட்டி பைனரி டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது பிட்ஸ், அதாவது நீங்கள் டெசிமல் வேல்யூவாக இருக்கட்டும், அதே மாதிரி எந்த ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங் எதுவாக வேணா இருக்கலாம், உங்களாட்டி இந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும் ஆக்சுவலாக. பட் அதெல்லாம் இங்கே ஏன் பைனரி டேட்டான்னு சொல்கிறாங்கன்னா, மெஷினுக்கு புரிஞ்சது பிட்ஸ் தான் இல்லையா? அது 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். பட் அந்த கன்வர்ஷன்லாம் லைக் நம்ம வந்து பண்ணிக்கலாம். பட் வந்து மெஷினுக்கு புரிஞ்சது 0s and 1s தான். ஸோ நம்ம எழுதக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்கேஸ் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ பிரிண்ட் ஆஃபில் நம்ம %C போடுறது மூலயமா நம்மளாட்டி இந்த கன்வர்ஷன், அதாவது அந்த டேட்டா வந்து கேரக்டராக பிரிண்ட் ஆகிறது, அந்த மாதிரி நம்மளாட்டி பண்ணிக்க முடியுது. பட் ஆக்சுவலாக ஸ்டோர் ஆகிறது பைனரி டேட்டாவை தான் இந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த டைப் ஆஃப் வேரியபிள் டெல் த கம்பைலர் ஹவு டு ஹேண்டில் த பிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது என்ன டைப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னா, வேரியபிள்லேயே டைப்ஸ் இருக்குது. காமன் டைப்ஸ் என்ன அப்படின்னா, குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இதுதான் காமனான டைப்ஸ் ஆஃப் வேரியபிள். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டைப் தான் கம்பைலர்கிட்ட சொல்லும் நீ எப்படி இந்த பிட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த பிட்ஸ் எங்கே போய் ஸ்டோர் ஆகணும், ஸோ அந்த மாதிரியான விஷயத்த இந்த கம்பைலர்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா டைப் ஆஃப் வேரியபிள் தான். அதாவது இந்த வேரியபிளை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் பிளாங்காக ஒரு பேஜ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரு மெயின் ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணணும்னா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், முக்கியமானது டேட்டா டைப் இல்லையா? ஸோ அது கேராக இருக்கலாம், இன்ட்டாக இருக்கலாம். ஸோ அது இந்த மாதிரி எந்த டேட்டா டைப் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த டேட்டா டைப்ஸை வந்து நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு டேட்டா டைப் வந்து நம்ம அந்த வேரியபிளுக்கு கொடுக்கணும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து இன்ட், அதாவது இந்த மாதிரியான ஒரு டேட்டா டைப் வந்து நான் கொடுக்குறேன். இந்த டேட்டா டைப்பில் நான் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ சாம்பிளுக்கு நம்ம ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் ஏதோ எனி நேம் வந்து நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஏங்கிறத மட்டும் சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு டேட்டா டைப் வச்சு, அதாவது ஒரு வேரியபிளை சிம்பிளாக கிரியேட் பண்ணியிருக்கோம். செமிகோலனில் எண்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டோம். பட் இந்த வேரியபிள் என்ன பண்ணுது அப்படின்னா, கம்பைலர்கிட்ட சொல்லுது இந்த மாதிரி ஏங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு, அதுக்கு இத்தனை, அதாவது இன்ட்டுங்கிறது எத்தனை பிட்ஸை ஸ்டோர் பண்ணுமோ அத்தனை பிட்ஸ் ஆஃப் மெமரியை வந்து அலோகேட் பண்ணி இந்த ஏக்கு வந்து அலோகேட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி கம்பைலர்கிட்ட வந்து நம்ம இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுது இல்லையா? ஸோ இப்போ இந்த வேரியபிளுக்குள்ள நம்ம ஒரு வேல்யூ வந்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ தான் இந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். இல்லைனா நம்ம வேஸ்ட்டாக எதுக்கு டிக்ளேர் பண்ணணும்? ஸோ அதனால் இப்போ நம்ம ஒரு வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எப்போதுமே இந்த மாதிரி நீங்கள் அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் திருப்பி நம்ம அந்த ஏவை வந்து யூஸ் பண்ண முடியும் நம்ம ப்ரோக்ராமில். இன்கேஸ் நீங்கள் இப்படி இதை டிக்ளேர் பண்ணலை அப்படின்னா உங்களாட்டி திரும்ப வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்க, அந்த ஏங்கிறது இந்த டேட்டா டைப் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்ம திரும்பி டிக்ளேர் பண்ணணும், திருப்பி இன்ட்டுன்னு போடணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் அந்த ஏக்குள்ளே என்ன ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா 10ங்கிறத ஸ்டோர் பண்ணுறேன். சாம்பிள் ஏதோ ஒன்று ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஆஃப் %d போட்டால் நமக்கு வந்து அந்த இன்டிஜர் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து அதை பிரிண்ட் பண்ணுறேன். Ctrl+S கொடுத்துட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இப்போ எனக்கு 10 பிரிண்ட் ஆகிடுச்சு. பட் எப்போதுமே பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் 0 கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அது எப்போதும் கொடுத்துருங்க. ஸோ ரிட்டர்ன் 0 எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் நம்ம வந்து கொடுக்கணும் எப்போதுமே. நம்ம மெயின் ஃபங்க்ஷன் வந்து, ஏன்னா அது ஒரு டேட்டா டைப்பில் இருக்குது. ஸோ அந்த டேட்டா டைப்பில் தான், அதாவது அந்த டேட்டா டைப் தான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணும் கம்பைலர். ஸோ அப்போதைக்கு நம்ம ரிட்டர்ன் 0 தான் கொடுக்கணும். அதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ்.
ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூஷன் ஆயிடுச்சுங்கிறதும் கம்பைலருக்கு தெரியும். ஸோ ஓஎஸ்க்கும் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்மளுடைய சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளில் நம்ம வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த வேல்யூவை திரும்ப பிரிண்ட் பண்ணியிருக்கோம் டெர்மினலில். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நான் எதுக்காக இந்த மாதிரி வேல்யூவை வந்து நான் இந்த வேரியபிளில் தான் போய் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா, அப்போ தான் அதுக்குன்னு இப்போ இந்த வேல்யூ எந்த மெமரி ஒரு மெமரியில் போய் ஸ்டோர் ஆகணும் இல்லையா? ஸோ அது எத்தனை மெமரி எடுக்கணும் அது எல்லாத்தையும் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிடுறோம் முன்னாடியே. ஸோ ஏங்கிறது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளில் லைக் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த பாக்ஸ் தான் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ அது அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ அந்த பாக்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறது தான் இந்த டேட்டா டைப். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வச்சு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் ரியல் டைம் எக்ஸாம்பிளை வந்து நம்ம கண்ட்ரோலரில் ஒர்க் பண்ணக்குள்ளே நான் இன்னமும் அதிகமாக வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு நார்மலாக லாஜிக்கலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணாலே புரிஞ்சிடும். உங்களுக்கு ரியல் டைமாக எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் நீங்கள் உங்களுடைய சஜஷனை சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ ஒரு வேரியபிளை வச்சு சில ஆப்ரேஷன் வந்து நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ என்னன்னா, இந்த மாதிரி ஒரு வேரியபிளை நான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அதே டேட்டா டைப்பில் இன்ட் பி இந்த மாதிரி கொடுத்தேன்னா எனக்கு பிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகிடும். பட் நான் இதே சேம் டேட்டா டைப்பில் வேரியபிள் கிரியேட் பண்ணணும்னா நான் திரும்ப இந்த மாதிரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏ கமா பி கமா சின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஒரு டேட்டா டைப்பில் ஏங்கிறதும் ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிடுச்சு, பிங்கிறதும் இதே டேட்டா டைப்பில் கிரியேட் ஆயிடுச்சு, சிங்கிறதும் இதே டேட்டா டைப்பில் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் சிம்பிளாக ஒரே லைனில் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேவா? 20 ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டத்தையும் நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ அது என்னன்னா, ஜஸ்ட் ஏ பிளஸ் பின்னு பண்ணுவோம். ஓகேவா? ஏ பிளஸ் பி ஆக்சுவலாக. ஓகே, பண்ணியாச்சு. இப்போ இந்த சியை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் நம்ம ஆக்சுவலாக எதுக்காக இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணக்குள்ள அதில் ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி நம்ம சர்டன் ஆப்ரேஷன் வந்து பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது? 13 வந்திருக்கு இல்லையா? ஸோ ரெண்டுத்தையும் சம் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட் ப்ராப்பராக வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, டைப் ஆஃப் வேரியபிள் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே? ஸோ அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள்னு இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம ஆக்சுவலாக நம்ம ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணக்குள்ள நமக்கு அதுவே வந்து மனசில் பதிஞ்சிரும். இப்போதைக்கு நான் லோக்கல் வேரியபிள்னா என்ன, குளோபல் வேரியபிள்னா என்னன்னு சிம்பிளாக சொல்கிறேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. என்னன்னா, இப்போ மெயினுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள, இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வேரியபிள் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் என்னாட்டி இந்த வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதாவது இந்த வேரியபிள் நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே கிரியேட் பண்ண முடியும். ஸோ என்னட்டே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் சே வந்து நம்ம சாம்பிள்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இந்த சாம்பிளில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி. ஃபங்க்ஷனுக்கு தனி ஒரு செப்பரேட் லெக்சர் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேணாம். ஸோ இப்போதைக்கு ஃபங்க்ஷன்னா என்னங்கிறத நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். நான் என்ன சொல்ல வரங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதாவது இங்கே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிற, அதாவது இந்த மெயின் ஃபங்க்ஷன் இது ஒரு ஃபங்க்ஷன், சாம்பிளுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கேர்லி பிரேசஸ் ஆரம்பிச்சு மூடி இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ 2 ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் இந்த மாதிரி ஏங்கிற வேல்யூ வந்து 10, பிங்கிற வேல்யூ 20 சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நான் ஏங்கிற வேல்யூ வந்து, அதாவது இந்த இதை வந்து ஆக்சஸ் பண்ணணும், இந்த வேரியபிளை நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா என்னாடி பண்ண முடியாது. இப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூவையே நான் மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன், 20 மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் என்னாட்டி ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இதுலேயே வந்து எனக்கு ரெட் கலரில் காமிக்குது இல்லையா? ஏன்னா இந்த டேட்டா டைப் வந்து எங்கே இருக்குன்னே, இந்த ஏ வேரியபிள் எங்கே இருக்குன்னே இந்த ஃபங்க்ஷனுக்கு தெரியலை. ஏன்னா இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே டிக்ளேர் பண்ணப்பட்ட லோக்கல் வேரியபிள். புரியுதா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் நம்ம அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அவுட் சைட் ஆஃப் வேற ஒரு ஃபங்க்ஷனில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனுக்காக உள்ளது.
அதாவது இந்த வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்காக உள்ளது நம்மளாட்டி இதில் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே சேம் டைம் இதுக்குள்ள நான் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. இன்ட்டு டின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிளோட வேல்யூ வந்து 20, ஓகேவா? பட் இந்த வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனுக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த இது இருக்கு. அதாவது இந்த வேரியபிள் இதுக்கு லோக்கல் வேரியபிள், இந்த ஃபங்க்ஷனுக்கான லோக்கல் வேரியபிள், இந்த வேரியபிள் இருக்கிறது மெயின் ஃபங்க்ஷனுக்கு தெரியாது. புரியுதா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா a பிளஸ் பி பிளஸ் டின்னு போட ட்ரை பண்றேன். ஓகேவா? பிளஸ் டி. இப்போ எனக்கு நான் ரன் பண்றேன். எனக்கு அவுட்புட் வருதான்னு மட்டும் பாருங்க. நான் கண்ட்ரோல் கொடுத்துட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ இங்கே பாருங்க, சம்திங், அதாவது இஸ் அன்டிக்ளேர்டு ஐடென்டிஃபையர் சம்திங் வந்து எனக்கு டி அன்டிக்ளேர்டு, நீங்கள் டியை டிக்ளேரே பண்ணல, அது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரிலன்னு சொல்லிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் நம்மளாட்டி அதை அதாவது இது லோக்கல் ஸ்கோப், அதாவது இந்த இது வந்து லோக்கல் ஸ்கோப் ஆஃப் இந்த டி வேரியபிள் லோக்கல் ஸ்கோப் ஆஃப் சாம்பிள் ஃபங்க்ஷனில் இருக்குது. அதனால் என்னாட்டி ஆக்சஸ் பண்ண முடியல இங்கே. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதே நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணாமல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெளியில், அதாவது குளோபல் ஸ்கோப்பாக நான் டிக்ளேர் பண்ணுறேன். குளோபல் ஸ்கோப்னா என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே பர்டிகுலராக நம்ம டிக்ளேர் பண்ணாமல் அவுட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் அவுட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே வெளியில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் குளோபல் ஸ்கோப். ஓகேவா? ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ நமக்கு அவுட்புட் வரும், ப்ராப்பராக அவுட்புட் வரும் பாருங்களேன். 10 + 20 + இன்னொரு 20 என்ன வருங்கிறது கால்குலேட் பண்ணுங்க. நான் ரன் பண்ணுறேன், அவுட்புட் பார்க்கலாம் 50. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு மெயினுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இது வந்து இப்போ குளோபலாக இருக்கு. புரியுதா? அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த சாம்பிள் ஃபங்க்ஷனுக்கும் டீனா யாருன்னு தெரியும், மெயின் ஃபங்க்ஷனுக்கும் டீனா யாருன்னு தெரியும். ஏன்னா இது வெளியில இருக்கு, ஸ்கோப் அவுட் ஆஃப் த ஸ்கோப்ல இருக்கு. அதாவது லோக்கல் ஸ்கோப்ல இல்லை, ரெண்டுத்துக்கும் வெளியில குளோபல் ஸ்கோப்ல இருக்கு. ரெண்டு ஃபங்க்ஷனாட்டியும் இந்த வேரியபிளை பார்க்க முடியும். ஓகேவா? இதுதான் குளோபல் ஸ்கோப்புக்கும் லோக்கல் ஸ்கோப்புக்கும் ஒரு சிம்பிளான டிஃபரன்ஸ். ஸோ போக நம்ம ப்ரோக்ராம் பண்ணக்குள்ள இன்னும் டீப்பாக நமக்கே மனசில் வந்து பதிஞ்சிடும். இப்போதைக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லோக்கல் ஸ்கோப் குளோபல் ஸ்கோப்லாம் நம்மளுடைய மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் லோக்கல் ஸ்கோப்பாக நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதெல்லாம் ஸ்டாக்ல போய் நம்ம டியூரிங் எக்ஸிக்யூஷனில் ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகும். இதெல்லாம் வந்து மெமரி லொகேஷன் ஆஃப் சீன் சொல்லுவாங்க, மெமரி லே அவுட்டு. ஸோ இப்படி தான் வந்து மெமரி உள்ளே இருக்கும். அதேமாதிரி குளோபல் ஸ்கோப்னா இந்த மாதிரியான அன்இனிஸ்லைன் சொல்லிட்டு இந்த செக்ஷனில் தான் குளோபல் ஸ்கோப் வந்து குளோபல் வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதை பற்றி நீங்கள் ரொம்ப இப்போ வரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா நம்மளுடைய கோர்ஸ்லேயே வந்து மெமரி லே அவுட் ஆஃப் சி ப்ரோக்ராம் தனியாக நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து படிப்பீங்க. அப்போதைக்கு உங்களுக்கு இது இன்னும் தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வேரியபிள்னா என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், அதனுடைய டைப்ஸ் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நம்ம போக யூஸ் பண்ணக்குள்ள இன்னும் வந்து நம்ம மனசில் ரொம்ப தெளிவாகவே வந்து புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வேரியபிள்னா என்ன அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு இது. ஸோ அடுத்த லெக்சரில் நம்ம அந்த டேட்டா டைப்பை பற்றி இன்னமும் வந்து தெளிவாக என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகேவா?